ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆ ಜಂತೆ ಎಂತ ಸಕೋಸರ್ತಾಂತು இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரெண்டு விஷயம் நடந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு தான் நினைக்கலாம். ஏன்னா யாருமே எனக்கு அதை பண்ணதும் கிடையாது, பண்ணணும்னு நினச்சதும் கிடையாது. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் கூடதும் நானே சம்பாரித்து வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவுமே என் மாமியார் சைட்லேயும் ஆகட்டும் இல்லை அவர் சைடில் ஆகட்டும், ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அவங்களெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. பட் எனக்கு பர்சனலாக எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட இருந்த குட்டி கம்மல், அதுக்கப்புறம் தாலி இருந்துச்சு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அதை எல்லாமே போட்டு மேல் கொண்டு கொஞ்சம் பணத்தை போட்டு நான் 2 கிராமில் ஒரு கம்மல் எடுத்திருக்கேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மெட்டி, கால் மெட்டி, அதுவும் அதே மாதிரி தான். அதுக்கு நான் காசு போடல. என்கிட்ட இருந்த செயின், மோதிரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி வெள்ளி இதெல்லாமே இருந்துச்சு. அதை போட்டுட்டு மெட்டியும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குட்டியாக வாங்கினாவும் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட சொந்த இதில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, டிசைன் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மெட்டி எடுத்தாச்சு. அவர் இருக்கும்போது எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் இருக்கும்போது சுத்தமாக கையில் பண்ணல. அவர் போகி கொஞ்சம் ஒரு 2 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புனார். அனுப்புனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு. அனுப்பி அதுக்கப்புறம் மெட்டிக்கு நான் காசே போடவே இல்லை. இருந்த சின்ன இதுங்க எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம். அதை போடும்போது அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 காட்டினாங்க மெட்டி. பாருங்கள், இதுதான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ தான் சீக்கிரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மெட்டி இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டைலில் போடணும் தான் எனக்கும் ரொம்ப ஆசை. அக்கா அதை நிறைவேற்றிட்டாங்க. இதுக்கும் அக்கா மேற்கொண்டு 500 கேட்டாங்க. பட் அக்கா அப்படியெல்லாம் இல்லை, இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடவே இது பண்ணிக்கிட்டாங்க. 2 கால்லையும் அக்கா மாட்டி விட்டுட்டாங்க. அந்த காலில் 2, அதுக்கப்புறம் சைடு மெட்டி. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு மெட்டி போட்டதுக்கே. ஏன்னா நான் நினச்சது என்னென்னா, மெட்டி வாங்க முடியாது, திருப்பி அதுக்கு மேலே காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்ச்சேசிங்லேயே கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிவிட்டு பார்த்து பண்ணியிருந்தா சரியாக போயிருக்கும். என்ன பண்ணுறது, அதிகமாக எடுத்துட்டேன். அதிகமாக எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முட்டியும் மோதி வெள்ளியில் மெட்டியும் கோல்டு வாங்குறது கொஞ்சம் கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த அண்ணா தான் காலில் இருக்கிற மெட்டியை டைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே கல் வச்சுட்டு மேலே சுற்றில அடிச்சிட்டு இருந்தாங்க. 2 காலுக்குமே அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். என் காலுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், என் காலுக்கு இந்த மெட்டி சூட்டபுளாக இருக்கா, இல்லை ஒடிசா ஸ்டைலில் போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தமிழ்நாடு ஸ்டைல் மெட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், 2 காலையும் நான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடி நாள் நானும் அக்காவும் நகை எடுக்க போயிருந்தோம், கோல்டு. அதை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், இது எடுக்கணுமா அதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அக்காவை கலாய்ச்சிக்கிட்டே இருந்தேன்னா, அக்கா ஏதாவது சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் நகை காட்ட ஆரம்பித்தார். இதில் இருக்கிறது எல்லாமே 1 கிராமில் இருக்கிறது.
இது எல்லாமே வந்து 2 கிராம். அந்த லாஸ்ட்டில் அக்கா காய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்த இது கோல்டில் வந்து அந்த உருக்கி வச்சுருந்தாங்க ஏதோ, அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நகைலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோடய காதுக்கே போட்டால் தூக்குற மாதிரி ஆயிடுச்சு, காட்டாத மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் படுத்தா இந்த ஜும்கி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பட் காதுக்கு வந்து பார்க்கவே முடியல, அது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி ஆச்சு. என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக குண்டாக இருக்கிறதுனால அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுங்கெல்லாம். பட் அது வந்து என்னோடய காதுக்கு செட் ஆகலை. பட் இதுதான் என்னோடய காதுக்கு செட் ஆனது. டிசைனும் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு டிசைனு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாடல்ஸ் எல்லாமே இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது கம்மல். வீடியோவில் பார்க்குறது தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு 2 கிராமில் எவ்வளோ இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். காதுலெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கல. இது நான் வாங்கினது இருந்தது. ரிங்கெல்லாம் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபைனலாக எடுத்தது வந்து பாருங்கள் அக்கா கையில் வச்சுருக்காங்கல்ல அது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா கோல்டுக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்து 20 ரூபாய் காசும் வச்சு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட வச்சு அதெல்லாம் கும்பிட்டு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நம்மளாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. சின்னதாக இருந்தாலுமே வந்து என்னால் இது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இது வந்து 2 கிராம் ஓகேங்களா. 1 கிராம் வந்து 7800 சொன்னாங்க. 2 கிராம் வந்து எவ்வளவோ சில்லற சொன்னாங்க. இங்கே பாருங்கள் என்னோடய ஃபேஸில் எவ்வளோ ஸ்மைல். இவர் தான் கடையில். அதுக்கப்புறம் மாமியாரோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். বঢ়িয়া দেখা গৈছে। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பாருங்க என்னோடய காதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து டெய்லி யூஸ்க்காக பார்க்க பாறையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சாரி, கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதனால தான். ரொம்ப ஆசையோடு எடுத்தது இது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கடையில் வந்து செட்டு கடையில் வந்து எடுத்தது. சரண்யாக்கா கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் அக்கா தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இது வந்து கிடச்சிது. இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. காதுக்கு வந்து மேபி எனக்கு வந்து காது வந்து கொஞ்சம் பின்னாடி இந்த மாதிரி இருக்கும், அதனால் அப்படி இருக்குது. பட் வந்து ரியலாக பார்க்கும்போது செம்ம லுக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று ஜும்கா மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து காதுக்கு வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப தூக்குற மாதிரி ஆயிடுச்சு ஜும்கா வந்து. ஸோ அதனால் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்றைக்கி நான் சாரியை தான் வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய். எல்லாருக்கும் குட் ஈவினிங்.